أنزل على عبده الكتاب لم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم أفضل الصيام بعد شهر رمضان شهر الله المحرم أو كما قال عليه الصلاة والسلام رواه مسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டிலா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகாட்டி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு ஹக்கு எது பாத்தில் எது என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்து அனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் எவர்களெல்லாம் நபிய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தனும் கருணையும் சலாமின் ஈடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையா நிறைவேற்ற வேண்டி அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் விட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களிலிருந்து எம்முடைய வாழ்வில் தவிந்து வாழும்படி எமக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களை பெரியார்களே, அல்லாஹுடைய கண்ணியமான சங்கையான மாதத்தில் முதலாவது ஜும்ஆவை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறார். இன்று தில்ஹிஜ்ஜாவுடைய பிறை, இன்று 4வது நாள், முதலாவது ஜும்ஆவை நாம் அடைந்திருக்கிறோம். தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம் இது அல்லாஹுடைய சங்கையான கண்ணியம் பொருந்திய மாதங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாத்தி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் மாதங்களுடைய எண்ணிக்கை, காலங்களுடைய எண்ணிக்கை அது 12 மாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே 4 மாதங்கள் அல்லாஹ்வுடைய கண்ணியம் பொருந்திய மாதங்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அந்த 4 மாதங்களில் 3 மாதம் தொடர்ச்சியாக வருகிறது. அதுதான் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இன்னும் ஒரு மாதம் ஜுமாதல் ஆஹிராவுக்கும் ஷஅபானுக்கும் இடைப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ரஜபுடைய மாதம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் அல்லாஹுடைய கண்ணியம் பொருந்திய மாதங்களில் ஒன்றான துல்ஹிஜ்ஜாவுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய அந்த இபாதத் ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த காலங்கள் இந்த மாதத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைக்கக்கூடிய காலம் ஷவ்வாலுடைய மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆனால் ஹஜ்ஜுடைய இபாதத்துடைய ஆரம்பம்
சத்தியமாக இரட்டையின் மீது சத்தியம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் சொன்னார்கள். தஃப்சீருடைய முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுக்கு விரிவுரை செய்யக்கூடியவர்களும் இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் சொன்னார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் 10 இரவுகள் என்பார் சொல்லுகிறான். அதுதான் தில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பார் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இரட்டை மீது அல்லாஹ் சத்தியம் இடுகிறான். ஒரு கருத்திலே அந்த இரட்டை என்பது பிறை 8 யௌமு தர்வியா. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் தஃப்சீர் செய்கிறார்கள். அல்லாஹ் இரட்டை நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் இடுகிறான். அதுதான் யௌமுன் நஹர், பிறை 10வது நாள் என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் ஒற்றை மீது அல்லாஹ் சத்தியம் இடுகிறான். அதுதான் யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னும் சஹாபாக்களும் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே இந்த ஆரம்ப நாட்கள் குர்ஆனிலே இது சொல்லப்பட்ட நாட்கள். இது கண்ணியம் பொருந்திய நாட்கள். இந்த நாட்களிலே அமல் செய்வதை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான், நேசிக்கிறான். ஏனைய மாதங்களில் ஏனைய காலங்களில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளை விட இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய இபாதத் அது சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே மகத்துவம் வாய்ந்ததாகவும் அல்லாஹ் விரும்பக்கூடிய இபாதத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் தொழக்கூடிய தொழுகைகள், நாம் நோக்கக்கூடிய நோன்பு, நாம் செய்யக்கூடிய ஜிக்ர்கள், ஓதக்கூடிய குர்ஆன், கொடுக்கக்கூடிய தான தர்மம், ஏனைய இதர இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே விரும்பக்கூடிய இபாதத்துகளாக மாறுகிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை அதிகம் மொழிந்து கொள்ளுங்கள். இன்னும் இந்த நாட்களிலே அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை அதிகமாக மொழிந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள். ஏன் அல்லாஹ் விரும்புகிறான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பஜாருக்கு இந்த ஆரம்ப 10 நாட்களிலே பஜாருக்கு செல்வார்கள். அங்கு பஜாரிலே இவர்கள் தக்பீருடைய சத்தத்தை இவர்கள் உயர்த்துவார்கள். அல்லாஹு அக்பர் என்ப சத்தமிட்டு தக்பீர் சொல்வார்கள். இவர்களுடைய அந்த தக்பீருடைய சத்தத்தை கேட்டு அந்த பஜாரில் உள்ளவர்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, அந்த பஜாரிலே எல்லோருடைய தக்பீருடைய சத்தமும் ஒரு முழக்கத்தை போன்ற அந்த சத்தமாக இருந்து கொண்டிருக்கும். அந்த அளவு சஹாபாக்கள் இந்த காலத்திலே தக்பீருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதனால்தான் இமாம்களும் சொல்லுகிறார்கள், இந்த ஆரம்ப 10 நாட்களில் நீங்கள் கால்நடைகளை காண்கிறீர்கள், ஆடு மாடு ஒட்டகங்களை உங்களுடைய கண்களால் நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால், அந்த ஆடு மாடு ஒட்டகங்களை பார்க்கக்கூடிய சமயத்திலும் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்வது முஸ்தஹப் என்பதாக உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் இந்த காலத்திலே அதிகமாக நம்முடைய நாவுகள் இருந்து தக்பீர் முழங்க வேண்டும். 2 விதமான தக்பீர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று தக்பீரை முத்லக், இது தில்ஹிஜ்ஜாவுடைய பிறை கண்டதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய தக்பீர். இது ஒவ்வொரு மனிதன் அதிகமாக சொல்லக்கூடிய தக்பீர். இது பொதுவாக எல்லா நாளிலும் நாம் தக்பீர் சொல்ல முடியும். இன்னும் ஒன்று இருக்கிறது தக்பீரே முக்கையத், வரையறுக்கப்பட்ட நாட்களில் மாத்திரம் இந்த தக்பீர் சொல்லப்படும். 5 நேர தொழுகைக்கு பின்னாலும் சொல்லப்படும். அதுதான் பிறை 9 அரஃபாவுடைய நாளிலே சுபஹுடைய தொழுகையை தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய தக்பீர். இந்த சுபஹுடைய தொழுகையில் இந்த தக்பீர் ஆரம்பித்து ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்களும் தக்பீர் சொல்லி அந்த 3வது நாள் அஸருடைய தொழுகையோடு இந்த தக்பீர் முடிவடைந்து விடும். இந்த தக்பீருக்கு சொல்வது தக்பீரே முக்கையத் என்பதாக சொல்லப்படும். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இப்போது நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. பிறை பார்க்கப்பட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம் இதா
அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் வருடத்திலே நோக்கக்கூடிய நோன்புகளில் நான் விரும்பி நோக்கக்கூடிய, அதிகம் நான் கவனம் செலுத்தி நான் நோக்கக்கூடிய நோன்பு சொன்னால் அது அரஃபாவுடைய நோன்பு என்பார் சொல்லுகிறார்கள். ஏன் இந்த நோன்பு அவ்வளவு சிறப்புக்குரிய நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நோன்பு இது எப்போது நோக்கப்படும் என்றால் இது பிறை 9 நோக்கப்படக்கூடிய நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அரபாவிலே ஹாஜிகள் ஒன்று சேரக்கூடிய நாளில் நோக்கப்படக்கூடிய நோன்பு அல்ல. அது நாட்டுக்கு நாடு பிறை வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கும். இந்த முறையும் எம்முடைய நாட்டினுடைய பிறைக்கும் ஏனைய நாட்டினுடைய பிறைக்கும் இடையிலே வித்தியாசம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள், பிறையை கண்டே நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டே நோன்பை விடுங்கள். ஒவ்வொரு மாதமும் பிறையை கண்டே அந்த மாதம் ஆரம்பிக்கப்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் எம்முடைய நாட்டினுடைய பிறை 9 என்பது அது புதன்கிழமை தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளிலேதான் நாம் இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் நோக்க வேண்டும். அது சில நாடுகளில் பெருநாளுடைய தினமாக கூட இருக்கலாம். அது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தலாம். ஏனைய இடங்களில் பெருநாள் கொண்டாடப்படுகிறது, நாம் நோன்பை நோக்கலாமா என்ற சந்தேகம் எமக்கு எழலாம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் ஒரு ஹதீஸிலே வரவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிகள் ஒன்று சேரக்கூடிய அதே நாளிலேதான் ஏனையவர்களும் அரஃபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூட சொன்னது கிடையாது. இன்று வீண் வியாக்கியானங்களும் வீண் வாதங்களும் தான் இன்று மக்களுக்கு மத்தியிலே அந்த விரண்டா வாதங்களும் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை அவர்கள் மக்களை திணிக்கிறார்கள். நாம் பல வருடங்களாக இந்த கருத்துக்களை சொல்லிவிட்டோம். இந்த கருத்திலிருந்து நாம் எப்படி ஒதுங்குவது, இந்த கருத்தை நாம் எப்படி வாபஸ் வாங்குவது என்ற தாழ்வு சிக்கலின் மூலமாக இந்த கருத்தை அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், அரஃபாவுடைய நோன்பு என்பது பிறை 9 நோக்கப்படக்கூடிய நோன்பு. ஹாஜிகள் அரஃபாவிலே ஒன்று சேரக்கூடிய நாளிலே நோக்கப்படக்கூடிய நோன்பு அல்ல. நபியுடைய காலத்திலே சஹாபாக்கள் ஏனைய இடங்களில் நோன்புகளை நோட்டார்கள். ஆனால் மதீனாவிலே நோன்புகளை நோக்காத வரலாறுகளும் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலும் ஏனைய பிரதேசங்களில் நோன்புகள் நோக்கப்படுகிறது. ஆனால் மதீனத்துடைய மண்ணிலே நோன்பு இல்லாமல் இருக்கிறது. அங்கே பிறையை கண்டவர்கள் இங்கு வந்து சொல்கிறார்கள், நாம் நேற்று அங்கே பிறையை பார்த்தோம், எனவே அங்குள்ள பிறையை கண்டதன் மூலமாக நாங்கள் நோன்புகளை நோற்றோம், ஏன் நீங்கள் பிறையை காணவில்லையா, நீங்கள் நோன்பு நோக்கவில்லையா என்பா கேட்கிறார்கள். சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறையை கண்டே நோன்பு நோக்க வேண்டும், பிறையை கண்டே நோன்பை விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமயத்திலே தாபிஈன்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், வேறொரு இடத்திலே கண்ட பிறையை வைத்து நீங்கள் இங்கு நோன்புகளை நோக்க முடியாதா என்பா கேட்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இமாம் குரைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் எங்களுக்கு ஏவியது பிறையை பார்த்து நோன்பை பிடிப்பது, பிறையை பார்த்து நோன்பை விடுவதுதான் நபி அவர்கள் எங்களுக்கு ஏவிருக்கிறார்களே தவிர அங்கும் இங்கும் காணப்படக்கூடிய பிறையை பார்த்து நாம் இங்கு நோன்பு நோக்க முடியாது என்ற விடயத்தை தெளிவுபடுத்தினார்கள். இந்த ரிவாயத்தை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஸஹீஹுடைய கிரந்தத்திலே கொண்டு வருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எனவே நாம் இதிலே சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த முறை எல்லா இடங்களிலும் பிறையை பார்ப்பதற்காக வேண்டி அது அமர்த்தப்பட்டது, தீர்மானம் கொடுக்கப்பட்டது. எல்லா இடங்களிலும் பிறை பார்க்கப்பட்டது. சில இடங்களிலே மலை முகில்கள் அந்த கூட்டம் அந்த மறைத்திருந்தது. ஆனால் அதிகமான இடங்களிலே வான
ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அரஃபாவுடைய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவுடைய நோன்பு 2 வருடத்துடைய அந்த சிறிய பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக இருக்கும் என்பா சொல்லி காட்டினார்கள். முந்தைய ஒரு வருடத்துடைய பாவம் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த வருடத்துடைய சிறிய பாவங்களை மன்னித்து விடும் என்பா சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த 2 வருடத்துடைய இந்த நன்மையை நாம் இழந்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அரஃபாவுடைய நோன்பு 1000 நோன்புகளுக்கு சமம் என்பதாகவும் சொல்லி காட்டினார்கள். ஏனால சஹாபாக்கள் அரஃபாவுடைய நோன்பை நோட்பதற்காக வேண்டி ஆசைப்பட்டார்கள். ஷுஅபே ஈமான்ல இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அரஃபாவுடைய அந்த நோன்பை நோற்று யார் தன்னுடைய பார்வை, தன்னுடைய செவிப்புலன், தன்னுடைய நாவுகளை ஹராத்தை விட்டு பாதுகாப்பார்களோ, இந்த அரஃபாவுல இருந்து அடுத்த அரஃபா வரைக்கும் அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சிறிய தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடுவார் என்று சொல்லி காட்டினார்கள். இவ்வளவு சிறப்புக்குரிய நாள், அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய நாள், அல்லாஹ் மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டி பேசக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் நோக்க வேண்டும். அரஃபாவுடைய நாளிலே தான் அதிகமான நரக கைதிகளை அல்லாஹ் விடுதலை செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அரஃபாவுடைய நாளிலே தான் அல்லாஹ் அதிகமான நரக கைதிகளை அல்லாஹ் விடுதலை செய்கிறார் என்பா சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் தவற விட்டுவிடக் கூடாது. நாம் ஏழுமான அளவு இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் நோட்பதற்கு நாம் இப்போதிருந்தே நாம் தயாராக வேண்டும். எங்களே முடியாதவர்கள் இருக்கலாம், எங்களே நோயாளிகள் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களை, இந்த நோன்பை நோட்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏன் அடுத்த வருடம் உலகத்திலே உயிரோடு வாழ்வோமா இல்லையா என்பது எமக்கு தெரியாது. இந்த வருடம் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை எமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த வருடம் இந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, பிறை 9 அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒற்றை படையுமே சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதுதான் அரஃபாவுடைய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்ஆனுடைய ஆயத்துக்கு தஃப்சீர் செஞ்சார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் வல் யௌமில் மவ்ஊத் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். வஷாஹிதி வ மஷ்ஹூத் என்பதாக அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யௌமுல் மவ்ஊத் வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் என்று சொன்னால் அதுதான் கியாமத்துடைய நாள். ஷாஹித் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான், அதுதான் இந்த ஜும்ஆவுடைய தினம். வ மஷ்ஹூத் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான், அதுதான் அரஃபாவுடைய தினம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அரஃபாவுடைய நாளிலே தான் எம்முடைய மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா என்ற இந்த குர்ஆனுடைய திருவசனம் இறங்கிய தினம் அது அரஃபாவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதல் அய்யாம் நாட்களிலே சிறந்த நாள் யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அஃதல் அய்யாமி துன்யா, துன்யாவுடைய நாட்களிலே சிறந்த நாள் அஷ்ருல் ஹிஜ்ஜா, ஸில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாள் என்பாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு துஆ துஆவு யௌமி அரஃபா, துஆக்களிலே சிறந்தது அரஃபாவுடைய தினத்திலே கேட்கக்கூடிய துஆ என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நாளிலே நானும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் நாங்கள் கூறிய வார்த்தை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த வார்த்தையை நாம் இந்த தினத்திலே நானும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் நாம் சொன்னோம் என்பா சொல்லி காட்டினார்கள்.
எனவே அரஃபாவுடைய நோன்பை நோட்டவர்களாக அந்த அரஃபாவுடைய தினத்திலே நாம் எம்முடைய நாவுகளிலே அதிகமாக இந்த ஜிக்ர்களை நாம் செய்ய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இன்னும் ஒரு ரிவாயத்திலே பியதில் கைர் என்ற வார்த்தையும் சேர்ந்து வந்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இது அரஃபாவுடைய நாளிலே நாம் செய்யக்கூடிய அமல். அரஃபாவுடைய தினத்திலே சுபகுடைய நேரத்தில் இருந்து தக்பீர் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் தக்பீர்கள் அது சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். அடுத்த நாள் தான் பிறை 10வது நாள். குர்ஆன் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய வஷ்ஷஃபி என்று குர்ஆன் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய நாள் தான் பிறை 10 யௌமுன் நஹராக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சூரத்துல் கௌசர்லையும் சொல்லி காட்டுகிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் பிறை 10வது நாள் அந்த யௌமுன் நஹர்னு சொல்லக்கூடிய அந்த பெருநாளுடைய தினத்திலே நீங்கள் பெருநாளுடைய தொழுகையை உங்களுடைய ரப்புக்காக வேண்டி நீங்கள் தொழுது விட்டு வன்ஹர் நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே குர்ஆனுடைய கட்டளை, குர்ஆன் எங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியம் வாய்ந்த ஒரு விடயம். எனவே அந்த பெருநாளுடைய தினத்திலே 2 மிக பிரதானமான அமல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று பெருநாளுடைய தொழுகை, இரண்டாவது உதுஹியாவுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டும் பிரதானமான கடமை, இரண்டும் சுன்னத்தே முஅக்கதாவான கடமை. ஃபர்து அல்ல, வாஜிப் அல்ல, சுன்னத்தே முஅக்கதாவான, இரண்டும் சுன்னத்தே முஅக்கதாவான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனும் சொல்லுகிறது, ஹதீஸையும் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருநாளுடைய தினத்திலே முதலாவது செய்யக்கூடிய விடயம் பெருநாளுடைய தொழுகை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாளிலே முதலாவது நாம் செய்யக்கூடிய விடயம் தொழுகை. எனவே அந்த பெருநாளுடைய தொழுகை நேர காலத்தோடு நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகை. ஏன் பசியோடு வருகிறோம், எந்த ஒன்றையும் நாம் உண்ணாமல் பருகாமல் வரக்கூடிய தொழுகை. நோன்பு பெருநாளுடைய தொழுகை நாம் ஏதாவது உண்டுவிட்டு வரக்கூடிய சுன்னத்து. எனவே இந்த ஹிஜ்ஜாவுடைய ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்துடைய நாளிலே நாம் தொழக்கூடிய தொழுகைக்காக வேண்டி வரக்கூடிய சமயத்திலே உண்ணாமல் பருகாமல் வருவதுதான் சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நேரத்திலே நாம் நேர காலத்தோடு தொழுவதுதான் நமக்கு சுன்னா. எம்முடைய சுய தேவைகளை நாம் நேர காலத்தோடு அமைத்துக் கொள்ள வேண்டும். எம்முடைய ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் வருடத்திலே ஒரு நாளாவது இந்த சுன்னாவை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அமைப்பது எமக்கு சிரமம் அல்ல. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும், உங்களுடைய தேவைகளை நேர காலத்தோடு முடித்து விடுங்கள். நாம் அந்த தினத்திலே தான் கரிபுலிகளை வாங்கக்கூடிய நாள் அல்ல, முன்கூட்டியே நாம் இதற்காக வேண்டி தயாராக வேண்டும். நபீர் இந்த சுன்னாவை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். எனவே நேர காலத்தோடு இந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது அன்பான சகோதரர்களே, பிரதானமான அடுத்த ஒரு அமல் தான் உதுஹியாவுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினார்கள், இதா ரஅய்தும் ஹிலாலல் ஹிஜ்ஜா வ அராத அஹதுக்கும் ஐ யுதஹிய. நீங்கள் ஹிஜ்ஜாவுடைய பிறையை கண்டுவிட்டால் உங்களே ஒருவர் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை வைத்து விட்டீர்கள் சொன்னால் ஃபல் யும்சிக் மின் ஷஅரிஹி வ அத்ஃபாரிஹி. உங்களுடைய முடிகளை களைய வேண்டாம், உங்களுடைய நகங்களை நீங்கள் களைய வேண்டாம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். எனவே யாருக்கெல்லாம் உதுஹியா கொடுப்பதற்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் உதுஹியாவுடைய நன்மை அடைந்து கொள்வதற்காக வேண்டிய ஆசை வைக்க வேண்டும். ஹாக்கிம்லே இப்னு மாஜாலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், மன் வஜத ஸஅதன் லிஐ யுதஹிய. யாருக்கு உதுஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்து ஃபலம் யுதஹி அவர்கள் உதுஹியா கொடுக்கவில்லையோ, ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, ஃபலா யஹ்துர் முஸல்லானா, அவர் நாங்கள் தொழக்கூடிய இடங்களுக்கு அவர் சமூகம் தர வேண்டாம்.
இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் நாங்கள் தொழும் இடங்களுக்கு அவர்கள் நெருங்க வேண்டாம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஏன்? உதுஹியாவுடைய அமல் பிரதானமான அமல். இது அல்லாஹ்வுடைய ஷஆயிர்ல உள்ளது. வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய அந்த ஷஆயிர்களை, அடையாள சின்னங்களை யார் மகத்துவப்படுத்துகிறார்களோ, கண்ணியப்படுத்துகிறார்களோ, அவர்களுடைய உள்ளங்களிலே இறையச்சம் இருக்கிறது என்பது அடையாளம் என்பார் குர்ஆன் சொல்லுகிறது. இந்த உதுஹியாவுடைய அமலை தடுப்பதற்கு பலரும் பல முயற்சிகள் செய்தார்கள். அல்லாஹ் அவனுடைய கடமையை நிறைவேற்ற வைக்க வேண்டும், அவன் விரும்பக்கூடிய அமல் இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடினான். இன்று எமக்கு இந்த உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்திருக்கிறது. பலருடைய முயற்சி, பலரும் இதனை நிப்பாட்டுவதற்காக வேண்டி பலரும் முயற்சி செய்தார்கள். தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வலைத்தளங்களிலே பதிவிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் எமக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறான். உதுஹியா என்னுடைய அமல் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் அது இராக்கத்து தம், இரத்தத்தை ஓட்டுவது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். அந்த நாளிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல் இரத்தம் ஓட்டக்கூடிய அமல். ஆடு மாடுகளை, ஒட்டகங்களை அல்லாஹ்வுக்காகவே நீ குர்பானி உதுஹியா கொடுக்கக்கூடிய அமல் தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதனால தான் தன்னுடைய மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஃபாத்திமா கூமி இலா உதுஹியத்திகி வஷ்ஹதி அலைஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நீங்கள் உதுஹியா கொடுப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள். நீங்கள் உதுஹியா கொடுக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் சமூகம் கொடுங்கள். ஏன்? அந்த உதுஹியாவுடைய பிராணியிலிருந்து அந்த அறுக்கக்கூடிய சமயம் அந்த இரத்தம் பூமியை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஹிர்ஸை அடைந்து விடுகிறது. அந்த உதுஹியா கபூலியத்தை அடைந்து விடுகிறது. அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான் என்பார் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எவ்வளவு பாக்கியமான ஒரு அமல், எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே 9 தடவைகள் இந்த உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 2 இருந்து இந்த உதுஹியாவுடைய அமல் இது சுன்னத்தாக்கப்படுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணம் வரும் வரைக்கும் இந்த உதுஹியாவுடைய அமலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதுஹியாவுடைய அமலை எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதை புகாரி, முஸ்லிம் ஏனைய கிரந்தங்களில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிராணியை தந்த கையாலே நபி அவர்கள் அறுத்து பலியிட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் தான் தொழுத இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானியை நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்ற ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தான் தொழக்கூடிய இடத்திலேயும் நபி அவர்கள் இந்த உதுஹியாவை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி வருகின்ற சமயத்திலே அங்கும் இங்குமாக நபி அவர்கள் பார்ப்பார்கள். அந்த இடத்திலே ஏதாவது உதுஹியாவுடைய பிராணிகள் அறுக்கப்பட்டிருந்தால் அல்லது சக்திகள் வைக்கப்பட்டிருந்தால் இது என்ன சக்தி, இது ஏன் ஆக்குகிறீர்கள் என்பதை நபி அவர்கள் கேட்பார்கள். ஒரு சமயத்திலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், எம்முடைய அண்டை வீட்டார்களுக்காக வேண்டி, எம்முடைய குடும்பத்துடைய தேவைக்காக வேண்டி நேர காலத்தோட நாம் அறுத்து விட்டோம் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லப்பட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இது உதுஹியா கிடையாது, சதகா. தொழுகைக்கு பிறகுதான் உதுஹியா நிறைவேறும். எனவே நீங்கள் இதற்கு பகரமாக இன்னும் ஒரு பிராணி அறுக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து நபி அவர்கள் ஏவினார்கள். எனவே உதுஹியா என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு அமல். எப்போது அந்த நேரம் கடமையாகும் என்று சொன்னால், சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டினுடைய அளவு உயர்ந்து சாதாரணமாக 20 நிமிடம் அல்லது அரை மணித்தியாலம் கழிந்து 2 ரக்காத்துகள் தொழக்கூடிய நேரமும் கழிந்து 2 ஹுதுபாக்கள் செய்யக்கூடிய நேரம் கழிந்து விட்டது சொன்னால் உதுஹியாவுடைய நேரம் அது ஆகிவிட்டது. இமாம் தொழுவிட்டாலும் சரி, தொழுகாவிட்டாலும் சரி,
உதுஹியாவுடைய நேரம் ஆகிவிட்டது. இதுதான் எங்களுடைய ஷாஃபி மதுஹபுடைய சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதுதான் உதுஹியாவுடைய நேரம். சாதாரணமாக சூரியன் உதயமாகி எம்முடைய ஒரு கணிப்பு அன்பார்ந்தவர்களே, சாதாரணமாக ஒரு 1.5 மணித்தியாலம் கழிந்து விட்டு சொன்னால் உதுஹியாவுடைய நேரமாகிவிட்டது. ஆனால் அதற்கு முன்னதாக நாம் யாரும் உதுஹியாவுடைய பிராணியை கை வைத்து விடக்கூடாது. அப்படி நாம் கை வைப்போமாக இருந்தால் அந்த உதுஹியாவாக நிறைவேறாது, அது சதகாவாகத்தான் நிறைவேறும். எனவே உதுஹியாவுடைய பிராணி இது நேரம் குறிக்கப்பட்டு செய்யக்கூடிய ஒரு அமல். இது இரவையிலும் அறுக்கலாம், பகலிலும் அறுக்கலாம். அடுத்த விடயம், உதுஹியாவுடைய அந்த பிராணிக்கு வயது எல்லை ஒன்று இருக்கிறது. நினைத்த மாதிரி உதுஹியா கொடுக்க முடியாது. உதுஹியாவுடைய பிராணிக்கு வயது எல்லை ஒன்று இருக்கிறது. ஆடாக இருக்கிறது. அந்த ஆட்டிலே 2 விதமான ஆடுகள் இருக்கிறது. ஒன்று நாட்டாடு, இன்னும் ஒன்று செம்பரி ஆடாக இருக்கிறது. நாட்டாடாக இருக்குமாக இருந்தால் 2 வயது பூர்த்தி அடைந்ததாகவும் 3வது வயதை அடைய 3வது வயதுக்குள்ளால் நுழைந்ததாக இருக்க வேண்டும். 24 மாதங்கள் பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இன்று புச்சஸ்மார்கள், இன்று வியாபாரிகளுடைய எண்ணத்திலே இருக்கிறது. அவர்களுடைய வியாபாரத்துடைய அந்த அமைப்புகள் இருக்கிறது. 6 மாதம் 1 வருடம் என்பார் சொல்வார்கள். கிடையாது, ஷரியத்தில் எங்கேயும் கிடையாது. 6 மாதம் 1 வருடம் அல்ல, 12 மாதங்கள் தான் 1 வருடம். குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்கிறது 12 மாதங்கள் தான் 1 வருடம். ஆனா சொல்வார்கள் ஆடுகள் என்பது இல்லை, 6 மாதம் 1 வருடம், 12 மாதம் என்றால் 2 வயது பூர்த்தியாகிவிட்டது. அன்பானவர்களை நம்பி நாம் வாங்கிடக் கூடாது. இது உதுஹியா நிறைவேறாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயது வந்ததை மாத்திரம்தான் அறுக்க முடியும், அதுதான் உதுஹியாவாக நிறைவேறுமே தவிர வயது வராதது உதுஹியாவாக நிறைவேற மாட்டாது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸிலே ஃபிக்ஹுடைய உலமாக்கள் யாரும் சொன்னது கிடையாது 6 மாதம் 12 மாதத்துக்கு சமம் என்பாக யாரும் சொன்னது கிடையாது. எனவே இன்று சில நடைமுறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வியாபாரிகள் இந்த விடயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இது இபாதத், இது ஒரு அல்லாஹ்வுடைய இபாதத், இது ஒரு சுன்னா. எனவே நீங்கள் வியாபார நோக்கத்திலே இவ்வாறு நாங்கள் கொடுத்து விடக் கூடாது. நாங்கள் வியாபாரம் அப்படி செய்வோமாக இருந்தால் நாம் ஒரு இபாதத்தை, நாம் அதனுடைய நன்மையை, நாம் பாவத்தை சுமப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். நாம் இது வியாபாரம் செய்யக்கூடிய காலம் அல்ல. இது நம்முடைய பிசினஸ் உடைய ஒரு லாபத்தை அடைந்து கொள்ளக்கூடிய காலம் அல்ல. இது இபாதத்துடைய காலம். ஒருத்தருடைய இபாதத்தை நாம் சரியாக செய்வதற்கு நாம் உதவி செய்ய வேண்டுமே தவிர அந்த இபாதத்தை நாம் பாழாக்கி விடக்கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, செம்பரி ஆடாக இருந்தால் 1 வருடம் 12 மாதம் பரிவுணப்படுத்தப்பட்டு அதே அடுத்த வருடத்துக்குள்ளால் நுழைந்திருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தியாகி 3வது வயதை அது அடைந்திருக்க வேண்டும். 3வது வயதுக்குள்ளால் அது நுழைந்திருக்க வேண்டும். இதுதான் அந்த பிராணியுடைய வயது எல்லையாக இருந்து கொண்டிருக்கிறது. எம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் ஆடு மாடு மாத்திரம் இருக்கிறது, ஒட்டகம் அறுப்பதற்கு இயலாது. எனவே இந்த 2 விடயங்களிலும் பிராணிகளுடைய விடயத்திலே வயதை நாம் பரிபூர்ணமாக நாம் எடுக்க வேண்டும். அடுத்தது அன்பான சகோதரர்களே, உதுஹியாவுடைய பிராணி அது எப்படி இருக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக முக்கியமாக இந்த 4 குறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அர்பஉன் லா துஜ்ஸில் உதுஹியா, 4 குறைகள் இருக்கிறது, உதுஹியா நிறைவேறாது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 1, அந்த பிராணி தெளிவாக குருடாக இருக்கிறது, அது பிறவிலே குருடாக இருக்கிறது, இந்த பிராணியை அறுக்க முடியாது, இந்த பிராணி இது உதுஹியாவாக நிறைவேறாது. இன்னும் 1, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது நொண்டியாக இருக்கிறது, அது பிறவியிலே நொண்டியாக இருக்கிறது, இடையூறாக வந்ததல்ல. நாம் ஒரு பிராணியை வாங்குகிறோம், நாம் வாங்கக்கூடிய சமயத்தில் அந்த பிராணி நல்ல சுதேகமாக இருக்கிறது, ஆனால் கொண்டு வரக்கூடிய சமயத்திலே இடையிலே ஏதோ நடந்து விட்டது, இதே அல்ல, அது பிறவியிலே அது நொண்டியாக இருக்கிறது, அந்த நொண்டி அது தெளிவாக இருக்கிறது என்று சொன்னால் அது உதுஹியாவாக நிறைவேறாது. 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் மரீலத்து பையினு மர்துஹா, அதிலே நோய் இருக்கிறது, அந்த நோய் தெளிவாகவே இருக்கிறது,
இது நோயுடைய பிராணி என்பதாக தெளிவாக விளங்குகிறேன்னு சொன்னால் அந்த பிராணியை அறுக்க முடியாது, அது உதஹியாவாக நிறைவேறாது. நாலாவதா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த பிராணி மெலிந்ததாக, உடல்கள் அந்த எலும்போடு ஒட்டியதாக இருக்கிறது, வயது போனதாக இருக்கிறது, அல்லது அது மேய்ச்சல் இழப்படாத அந்த ஒரு பிராணியாக இருக்கிறது, அதனுடைய முள்ளுகளிலே அதனுடைய எலும்புகளிலே உள்ளால் இருக்கக்கூடிய மெரல் போன் சொல்லக்கூடிய அந்த இது மச்சங்கள் இல்லாதாக இருக்கிறது சொன்னால் அந்த பிராணிகளும் உதுஹியாவாக நிறைவேறா என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே குறைவுள்ள பிராணிகளை தெரிவு செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிராணி அறுத்தார்கள் தெரியுமா? நபி அவர்கள் அறுத்த பிராணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்தது ஒரு ஆட்டை நபி அவர்கள் கொடுப்பார்கள். அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடுன்னு சொன்னால் அக்ரன, அது கொம்புள்ள ஆடாக இருக்கும், அது நல்ல அஸ்மன கொழுத்த ஆடாக இருக்கும், அது அம்லஹ், அது எப்படிப்பட்ட ஆடுன்னு சொன்னால் அது வெள்ளை கூடுதலாகவும் கருப்பு குறைந்த ஆடாகவும் இருக்கும். அந்த கருப்பு அது பார்க்க அது அழகான கருப்பாக இருக்கும், அதனுடைய கண் இமையலுக்கு கீழால் கருப்பாக இருக்கும், அதனுடைய கால்களுடைய மொழிக்கு மேலால் கருப்பு இருக்கும், உடம்புகளிலே சில இடங்களிலே தான் அந்த கருப்புகள் இருக்கும். இப்படிப்பட்ட அந்த மிருகத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியாவாக கொடுத்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹூ வஹ்தஸிபு பிதிமாஇஹா, நீங்கள் உதுஹியா கொடுங்கள், அந்த உதுஹியாவுடைய இரத்தத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நன்மையை நீங்கள் ஆதரவு வையுங்க என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். உதுஹியா கொடுக்கக்கூடிய சமயத்திலே நல்ல எண்ணத்தோடு உதுஹியா கொடுங்கள். நீங்கள் தய்யிபத்தன் நஃப்ஸுஹா, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் உதுஹியா கொடுக்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹ்வுக்கென்று நான் உதுஹியா கொடுக்க வேண்டும். சமூகத்துக்காக வேண்டி, அவருக்காக வேண்டி, இவருக்காக வேண்டி, பேருக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி உதுஹியா கிடையாது அன்பான சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் இந்த உதுஹியா நிறைவேற்றப்பட வேண்டும். அதுதான் அல்லாஹ் தஆலா அவர்களை ஏற்றுக்கொள்ளப்படும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலு தக்வா மின்கும். குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறார், உங்களுடைய இரத்தங்கள் உங்களுடைய இறைச்சிகள் அல்லாஹ்வை வந்தடைவது கிடையாது, உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறைச்சம் தான் அல்லாஹ்வை வந்தடையும் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே நல்ல எண்ணம் இருக்க வேண்டும், உள்ளத்திலே சிறந்த எண்ணத்தோடு உதுஹியா கொடுக்க வேண்டும். உதுஹியா தனக்கு ஒருவர் ஆடு கொடுப்பதற்கு வசதி இல்லையா அன்பான சகோதரர்களே, ஒருவர் ஒரு ஆட்டிலே தான் இணைய முடியும், மாட்டிலே 7 பேர்கள் இணைய முடியும். ஒருவருக்கு தனியாக மாடு கொடுப்பதற்கு வசதி இல்லை என்று சொன்னால் ஒருவர் ஒரு ஆட்டை கொடுக்கலாம், ஒருவர் ஒரு ஆட்டை அவர் அறுக்கலாம். ஆனால் அவர் ஒரு மாட்டை கொடுப்பதற்கு வசதி இல்லை, 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம். தனியாக கொடுப்பதற்கு வசதி இல்லை என்று சொன்னால் ஒரு பங்கை நாம் சேர்ந்து அதில் 7 பேர்கள் நாம் இணைந்து ஒரு மாட்டை நாம் கொடுக்கலாம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அந்த கூட்டு உதுஹியாவையும் நான் நிறைவேற்ற முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நபி அவர்கள் நடத்தி காட்டினார்கள். நபி அவர்கள் சஹாபாக்கள் இணைத்தார்கள். அந்த உதுஹியா கொடுக்கக்கூடிய சமயத்திலே நாம் வீடுகளிலே அறுக்கலாம் அல்லது இடங்களிலே அறுக்கலாம். அறுக்கக்கூடிய சமயத்திலே அந்த பிராணியுடைய தலையை நான் கிப்லாவை முன்னோக்குவதை இதுவும் சுன்னா. அந்த பிராணிக்கு நீர் கொடுத்து நாம் அந்த பிராணியை அறுப்பதும் சுன்னா. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அந்த பிராணியை அறுக்கக்கூடிய சமயத்திலே நாம் நியத்து வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராணியை அறுக்கக்கூடிய சமயத்திலே நியத்து வைத்து அறுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியத்து வைப்பார்கள், அல்லாஹும்ம மின்க வலக்க அன் முஹம்மதின் வன் ஆலி முஹம்மதின். நபி அவர்கள் நியத்து வைப்பார்கள், யா அல்லாஹ், இது உனக்குரியது, இது உன்னிடமிருந்து எனக்கு வந்தது யா அல்லாஹ், இது உனக்காகவே நான் நிறைவேற்றுகிறேன் யா அல்லாஹ், என்னை தொட்டும் என்னுடைய குடும்பத்தை தொட்டும் யா அல்லாஹ் இந்த உதுஹியாவை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதாக நபி அவர்கள் இந்த உதுஹியாவுடைய பிராணியை நபி அவர்கள் அறுப்பார்கள். எனவே அந்த இடத்திலே நாம் நியத்து வைக்க வேண்டும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகளை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உதுஹியா கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க சமூகம் கொடுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, உதுஹியாவிலே பல விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறதை சுருக்கமாக சொல்லுகிறேன். அடுத்ததுதான் இந்த உதுஹியாவுடைய இறைச்சிகளை நாம் என்ன செய்வது? ஆரம்ப காலத்திலே, நபியுடைய ஆரம்ப காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரதேசத்திலே பஞ்சம் நிலவி இருந்தது, பசி பட்டினியாக இருந்தது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நாளைக்கு மேலாக நீங்க சேகரமாக வைக்க முடியாது என்பார் நபி அவர்கள் தடுத்தார்கள். ஆனால் பிறகு அந்த பஞ்சம் தீர்ந்ததற்கு பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், குலு மின்ஹா வத்தகிரு வஸதஸத்தகு. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் சாப்பிடுங்கள், சேகரமாக வையுங்கள், சதகா கொடுங்க என்பார் நபி அவர்கள் சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது, உதுஹியாவுடைய இறைச்சி நீங்க என்ன செய்ய வேண்டும்? வகுலு மின்ஹா வஅத்இமுல் கானிய வல் முஅ்தர். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குலு மின்ஹா வஅத்இமுல் பாயிஸ வல் பாயிஸல் ஃபகீர். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 2 இடத்திலே சொல்லி காட்டுகிறான் உதுஹியாவுடைய இறைச்சியில் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள். அதிலே 3 பகுதிகளாக பிரிக்க முடியும். இது எப்போது இது நேர்ச்சையுடைய உதுஹியா அல்லாததாக இருந்தால், ஒருவர் நேர்ச்சை வைத்த உதுஹியாவாக இருக்குமாக இருந்தால் எந்த ஒன்றும் அதிலே எடுக்க முடியாது. அவர் தத்தவுவான சுன்னத்தான உதுஹியாவாக இருக்கிறது சொன்னால் அவர் 3இல் 1 பகுதியை தனக்கென்று எடுக்கலாம், 3இல் 1 பகுதியை தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுக்கலாம், 3இல் 1 பகுதி அது ஏழை எளியவர்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, குலு மின்ஹா, நீங்கள் அந்த பிராணியுடைய இறைச்சியிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள், வஅத்இமுல் கானிய வல் முஅ்தர், தேவை உடையவர்கள் கஷ்டவாளிகளுக்கு நீங்க சாப்பிட கொடுங்கள், வஅத்இமுல் பாயிஸல் ஃபகீர், ஏழை எளியவர்களை பார்த்து அதை உன்னை கொடுங்க என்பார் குர்ஆன் சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வருடம் நான் உதுஹியா கொடுக்கிறோம். எத்தனை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம், எத்தனை ஏழை எளியவர்கள் அதனூடாக சந்தோஷத்தை அடைந்திருக்கிறார்கள். நாம் கொடுக்கக்கூடிய உதுஹியா நாம் இங்கே அறுக்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அடுத்தவர்கள் மறுக்கிறார்கள், எம்முடைய இறைச்சி அவர்களுக்கு செல்கிற அவர்களுடைய இறைச்சி எமக்கு வருகிறது. இதுதான் ஒவ்வொரு முறையும் நாம் கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தர் வீடுகளிலும் பிரிட்ஜுகள் நிரம்புகிறது, அங்கே ஏழை எளியவர்களுடைய சக்திகளை ஆக்குவதற்கு ஒன்றும் கிடையாது. எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய கஷ்டத்தை வெளியிலே சொல்லாதவர்கள் இருக்கிறார்கள், வருடத்திலே எத்தனையோ மாதத்திலே இறைச்சிகளை உண்ணாதவர்கள் இருக்கிறார்கள், பல மாதங்களாக தன்னுடைய குடும்ப சுமையினால் அவர்கள் வெறுமனே மரக்கறியோடு உண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள். அந்த ஏழை எளியவர்களை பார்த்து அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதுதான் ஒரு வாழ்க்கையிலே ஒரு நாள், வருடத்திலே ஒரு நாள் இந்த அமலை நாம் செய்ய போகிறோம். அந்த ஏழை எளியவர்களை தேடிக்கொண்டு கொடுத்தோம் சொன்னால், அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அந்த ஏழை எளியவர்கள் மனங்குணமாக ஆக்குவார்கள், தின்பார்கள், எமக்காக வேண்டி துஆ செய்வார்கள். சஹாபாக்கள் அதைத்தான் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், தொழுகைக்கு முன்னால் அறுத்த வேறொன்றுக்காக இல்லை யார் ரசூலுல்லாஹ், எங்களுடைய பக்கத்து விட்டவர்களுக்கு சாப்பிட கொடுப்பதற்காக வேண்டி, எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு சாப்பிட கொடுப்பதற்காக யார் ரசூலுல்லாஹ் அறுத்தன்னு சொன்னார்கள். ஆனா நபி அவர்கள் அந்த அறுப்பு கூடாது, சதகா, நீங்க உதுஹியா நீங்க திரும்ப கொடுக்கணும் என்பா சொல்லி காட்டினார்கள். எனவே அந்த தினத்தில் கூட வசதி இல்லாத எத்தனை ஏழைகள் இருப்பார்கள், உடுப்புகளை வாங்குவதற்கு வசதி இல்லாமல் இருப்பார்கள், உதுஹியாவுடைய இறைச்சி வருமா இல்லையா என்ற எதிர்பார்ப்புடன் இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்து அவர்களுடைய காலடியில் சென்று இந்த உதுஹியாவுடைய இறைச்சியை நாம் கொடுக்க வேண்டும். எம்முடைய பிரதேசங்களிலே, எம்முடைய ஊர்களிலே எத்தனை ஊர்கள் இருக்கிறது, நாம் நினைக்க கூடாது வெளியிலே வரக்கூடியவர்கள் தான் தேவை உள்ளவர்கள் என்பார் நினைக்க கூடாது. வெளியிலே எம்முடைய வீடுகளுக்கு முன்னாலே சிலர் வந்து நிற்பார்கள், தேவை உடையவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் அந்த இறைச்சிகளை வாங்கிக் கொண்டு மறுபக்கத்தில் விற்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று சென்று இறைச்சிகளை சேகரமாக்கி கடைகளில் விற்கக்கூடிய எத்தனை ஏழைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில ஏழைகள் வெளியிலே வருவது கிடையாது. குர்ஆன் சொல்வதை போல அவர்கள் சிரமத்திலே கஷ்டத்திலே இருப்பார்கள், ஆனா மக்களிடத்திலே கையேந்த மாட்டார்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. இவர்கள் தான் உண்மையான ஏழைகள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஏழைகள் எமக்கும் தெரிந்தவர்கள் இருப்பார்கள், எம்முடைய குடும்பத்திலும் இருப்பார்கள், அண்டை வீட்டிலும் இருப்பார்கள், இன்னும் கொஞ்சம் தள்ளியும் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்து அவர்களுடைய கைகளில் இந்த இறைச்சிகள் செல்ல வேண்டும். பல மாதங்கள் உண்ணாதவர்கள் இருப்பார்கள், வீடுகளில் 5-6 பிள்ளைகள், ஒரு நாளைக்கு இறைச்சி ஆக்குவதாக இருந்தால் 1 கிலோ தேவைப்படும். ஆனால் அவர்களுடைய நாளாந்த சம்பாத்தியம் 1 கிலோ இறைச்சி வாங்குவதற்கு அந்த சம்பாத்தியம் போதாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் அவர்களை தேடி சென்று நாம் கொடுப்போமாக இருந்தால் இந்த உதுஹியா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உதுஹியாவாகவும்
பேருக்கு போலுக்கா இருக்கக்கூடிய உதுகையாவாக நாம் ஆகிடக்கூடாது. அடுத்தவர்களுக்கு அவர்களுடைய பிரிட்ஜுகளை நிரப்பக்கூடியதற்காக வேண்டி நாம் அனுப்பக்கூடிய உதுகையாக ஆகிடக்கூடாது. சிலர் நாம் நம்முடைய உள்ளத்திலே நாம் எண்ண வேண்டும், எமக்கு இறைச்சிகள் வராவிட்டாலும் தேவை உடையவர்களுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் எமக்கு விசாலமான எண்ணம் இருக்க வேண்டும். இதென்னு சொன்னால் நாம் அறுக்கிறாரே, ஆனா எமக்கு அவருடைய இறைச்சி வரவில்லை என்றால் அவருடைய பேச்சை நிப்பாட்டுவது, அவருடைய குடும்ப உறவை முறிப்பது. எத்தனையோ குடும்ப உறவுகள் இறைச்சி தராதன் காரணமா முறிந்திருக்கிறது. எத்தனையோ பேருக்கு உதவியா அறுத்தாராம், இன்னும் இறைச்சி தரவில்லை என்பதற்காக வேண்டி இன்னும் அவர்களுடைய பேசாதவர்களும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்படி ஆகிடக்கூடாது அன்பானவர்களே. நாம் எண்ண வேண்டும், எம்மை விட தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்பதாக நாம் நினைக்க வேண்டுமே தவிர நாமே எல்லாவற்றை நிரப்புவதற்கு தயாராகிடக்கூடாது. சிலர் இப்போது இருந்த பிரிட்ஜுகளை காலியாக்குவார்கள். ஏன்? உதுஹியாவுடைய நாள் வரட்டும் என்பாக. ஆனால் உதுஹியாவுடைய நாள் வரக்கூடிய சமயத்தில் கேட்டுகள் திறந்திருக்கும் சிலருடைய கேட்டுகள். ஆனால் ஏனைய தினங்களில் ஹதியாவுக்காக வேண்டி வரக்கூடியவர்களுக்கு கூட தட்ட கேட்டுகள் திறக்காதே. ஆனால் உதுஹியாவுடைய சமயம் வந்து விட்டாலே தானாக கேட்டுகள் திறக்கப்படும். எத்தனையோ போர்டுகளில் கேட்டுகள் திறந்த வண்ணமாக இருக்கும். ஆனால் ஏழை எளியவர்கள் வந்து தட்டக்கூடிய சமயத்திலே ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுப்பதற்கு அங்கே வழி இல்லாமல் அவர்களுக்கு கேட்டுகளை மூடி பல மணி நேரங்கள் பல நிமிடங்கள் காத்திருந்து விட்டு அந்த ஏழை எளியவர்கள் செல்லக்கூடிய நிலைமையும் இன்று சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியானவர்கள் உதுகியாவாக நம்முடைய உதுகியாயிடக்கூடாது, சிறந்த உதுகியாக இருக்க வேண்டும். எனவே உதுகியாவை பற்றி படித்து இந்த உதுகியாவை நான் நிறைவேற்றுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவருடைய இபாதத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எம்முடைய ஒவ்வொருத்தருடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. சிறப்பான காலத்தை அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய காலத்தை அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய ஒவ்வொரு அமல்களையும் நீ விரும்பக்கூடிய அமல்களாக மாற்றி அமைப்பாயாக. யா அல்லாஹ் எம்முடைய ஒவ்வொரு அமல்களும் உனக்கென்று செய்யக்கூடிய அமல்களாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த உதுஹியாவுடைய கடமையை சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த உதுஹியாவுடைய கடமையை யா அல்லாஹ் நாட்டுடைய சட்டங்களையும் பேணி நிறைவேற்றுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நாட்டிலே எந்த விதமான குழப்பங்களும் ஏற்படாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் மூலமாக எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த உதுஹியாவை நாங்கள் உனக்காக வேண்டி நிறைவேற்றக்கூடிய உதுஹியாவை ஆக்குவாயாக. யாரிடம் இந்த உதுஹியாவுடைய இறைச்சிகள் சென்றடைய வேண்டுமோ அவர்களுக்கு யா அல்லாஹ் நாங்கள் தேடி சென்று கொடுக்கக்கூடியதெல்லாம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆக்கி அருள் செய்வாயாக. உன்னுடைய நபிய சுன்னாவை உண்மைக்குண்மையான முறை நிறைவேற்றக்கூடிய ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய குடும்ப உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எம்முடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு மௌத் நசீபாக்குவாயாக. எந்த நாளிலே வஃபாத்தான எங்களுடைய சக்ரா எங்களுடைய கபூரை வேணே குறைக்கப்படுமோ அந்த வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை நாள் எங்கள் ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எந்த நேரம் உனக்கு நெருக்கமான நேரமாக இருக்குமோ அந்த சுஜூதில் எங்கள் ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எந்த இடத்திலே வஃபாத்தானால் உன்னுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை அடைந்து கொள்ள முடியுமோ அந்த மதீனத்துடைய மண் எங்கள் ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் பிரார்த்தனை அங்கீகரித்தார் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது